إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يقول الله تبارك وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதரங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள், கியாம நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு விளக்கியிருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு கொடுக்கின்ற நேமத்துகளிலே பிரதானமான ஒரு நேமத்தான் குழந்தை பாக்கியமாக இருக்கிறது. குழந்தைகள் அவர்களுக்காக வேண்டி நாம் உலகத்திலே கஷ்டப்படுகிறோம். அந்த குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நிறைய செலவு செய்கிறோம். அதே குழந்தைகள் மீது நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் ஒரு மனைவி அவள் கட்டுந்தரித்து விட்டால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த நேரத்தில், கற்பமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஏதுவான பொருத்தமான உணவுகள் அந்த தாய் உட்கொள்ள வேண்டும். அந்த உணவை வழங்க வேண்டிய பொறுப்பு அந்த தந்தையிடத்தில் இருக்கிறது. அதே போன்று அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் பாலூட்டி வளர்க்க வேண்டிய காலத்தில் அந்த தாய் பொருத்தமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அந்த உணவுகளை வழங்க வேண்டிய பொறுப்பு அந்த தந்தையிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று சில காலங்கள் கழிந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளைக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஏராளமான செயல்பாடுகளை, ஏராளமான கடமைகளையும் பொறுப்புகளையும் இஸ்லாம் ஒவ்வொரு பெற்றோருடைய தலையிலேயும் சுமத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பிள்ளைக்கு நாங்கள்
உலகத்தின் பாக்கியங்களை கொடுத்து விட்டால், அழகாக உடுக்க கொடுத்து விட்டால், அழகாக உண்ண கொடுத்து விட்டால், அந்த குழந்தையை ஒழுங்காக வளர்த்து விட்டால் மாத்திரம் என் பொறுப்பு நீங்குவதில்லை. அந்த பிள்ளையுடைய சின்ன காலங்கள் முதல் அந்த பிள்ளை பருவ வயதை அடைந்து அந்த பிள்ளை தன் பொறுப்புக்கு ஆளாகும் வரைக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய கடமைப்பாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, குழந்தை பருவம் என்பது பல்வேறு பருவங்களை கொண்டதுதான். ஆரம்பத்திலே குழந்தையாக இருந்து 3-4 வயதுகளை அடைகின்ற பொழுதுதான் அந்த குழந்தையை நாங்கள் ஆரம்ப பாடசாலைகளிலே சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உண்மையிலே பாடசாலை கல்வி அவசியமானது. அந்த குழந்தைகள் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் ஒன்றை அடைந்து கொள்வதற்கும் தொழில் ரீதியான விடயங்களை அந்த பிள்ளை எதிர்காலத்திலே முன்னெடுப்பதற்கும் உலக கல்வி மிக முக்கியமானது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் கூட அந்த ஆரம்ப கல்வியை நாங்கள் கொடுக்க வேண்டிய இடத்தை நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது மொண்டசூரிகளாக இருக்கலாம், அல்லது யூகேஜி எல்கேஜி என்ற பெயர்களில் இருக்கின்ற குழந்தை பாடசாலைகள் இருக்கலாம். நாங்கள் தெரிவு செய்கின்ற நேரங்களில் எவ்வாறு தெரிவு செய்கின்றோம் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பாடசாலை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் என்று சொன்னால், எங்களுடைய குழந்தை ஒரு சிறந்த பிள்ளையாக பாடசாலையிலேயே, அந்த குழந்தை பருவ பாடசாலையிலேயே ஒரு நல்ல மாணவனாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபேஸ்புக்கை எடுத்து பார்க்கின்றோம். ஆன்லைன் மூலமாக பல பாடசாலைகளை பார்க்கின்றோம். அங்கே எப்படியான விடயங்கள் நடக்கிறது, அந்த பாடசாலையில் எப்படியான கான்செப்ட்களை வைக்கிறார்கள், எப்படியான திறமையான ஆசிரியர்கள் படித்துக் கொடுக்கிறார்கள், இப்படியான பல விடயங்களை பார்த்து நாங்கள் முடிவு செய்கிறோம். என்னுடைய பிள்ளைக்கு இந்த பாடசாலை தான் பொருத்தமானது, இந்த பாடசாலை தான் சிறந்த பாடசாலை, எவ்வளவு கட்டணமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பாடசாலையிலே என் பிள்ளையை நான் படிக்க வைக்க வேண்டும் என முடிவு செய்கிறோம். 3-4 வயதுகளை கொண்டு அந்த பிள்ளை. இன்னும் ஒரு சாரார் தங்களுக்கு சமீபமாக இருக்கின்ற பாடசாலைகளை தெரிவு செய்கிறார்கள். தூரமான இடங்களுக்கு அனுப்ப முடியாது, அனுப்புவதற்கு போக்குவரத்து வசதி கிடையாது, அல்லது அழைத்து செல்வதற்கு வீட்டிலே யாரும் கிடையாது என்பதற்காக பேணி, இஸ்லாமிய சட்ட ஒழுக்கங்களை பேணி பாடசாலை நடக்கிறது என்பதை பார்த்து, அப்படியான பாடசாலைகள் தூரத்திலே இருந்தாலும் பரவாயில்லை, சமீபத்திலே இருந்தாலும் பரவாயில்லை, அது சமூகத்துக்கு மத்தியிலே பிரபல்யமாக இருந்தாலும் பரவாயில்லை, பிரபல்யம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மார்க்க ரீதியிலான ஒரு பாடசாலையை தான் என் பிள்ளைக்கு தெரிவு செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உண்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே அதிகமானவர்கள் எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மார்க்க ரீதியான பாடசாலைகளை தெரிவு செய்யாமல் பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னதை போன்று கான்சர்ட்டுகள், ஸ்போர்ட் மீட்டுகள், அங்குள்ள பிரபல்யங்களை பார்த்து, அங்குள்ள படிக்கின்ற மாணவர்களுடைய திறமைகளை மாத்திரம் பார்த்து அப்படியே நாங்கள் அப்படியான பாடசாலைகளுக்கு தெரிவு செய்துவிட்டால் அந்த இளம் சிறார்களாக இருக்கக்கூடிய, இன்னும் தமையுது என்று சொல்லுகின்ற சாதாரண வயதை கூட அடைந்து கொள்ளாத, பருவ வயதை கூட அடைந்து கொள்ளாத அந்த சிறார்களுக்கு நாங்கள் ஆரம்ப கல்வியாக நாங்கள் ஊட்டக்கூடிய விடயம் என்னவென்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சில பேர் அவ்வாறான பாடசாலைகளை தெரிவு செய்கின்ற பொழுது இன்று காலிலே எடுத்துக்கொண்டால் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே பல இடங்களிலே பார்க்கின்றோம், கிறிஸ்தவ பாடசாலைகள் அங்கே மொண்டசூரிகளாக, அதாவது அதே போன்று யூகேஜிகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அவர்களுடைய பாடசாலைகளை பற்றி நாம் குறை பேசவில்லை. பௌத்தர்கள் செயல்படக்கூடிய சிங்கள மொழி மூலமான சிறந்த பாடசாலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. தமிழிலே திறமையானவர்கள் நடத்தக்கூடிய இந்து மொழி, அதாவது இந்து மக்கள் நடத்தக்கூடிய கொழும்பு போன்ற இடங்களிலே பல சிறுவர் பாடசாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படியான ஏதோ ஒரு பாடசாலைகளை தெரிவு செய்கின்றோம்.
தெரிவு செய்து அந்த குழந்தைகளை அங்கே சேர்த்ததற்கு பின்னால் என்ன நடக்கிறது சகோதரர்களே? உண்மையிலே அந்த பாடசாலைகளில் மட்டுமல்ல, இஸ்லாமிய ஒழுங்குகள் பேணப்படாத, இஸ்லாமிய முறைகள், சட்டங்கள், ஒழுக்கங்கள் பேணப்படாத முஸ்லிம் பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, இப்படியான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அந்த பாடசாலைகளை தெரிவு செய்து அந்த பிள்ளைகளை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க தவறிய ஒரு விடயம் இருக்கிறது. அந்த பிள்ளைகள் சிறுவர்கள், அந்த பிள்ளைகள் குழந்தைகள், அந்த பிள்ளைகள் இன்னும் வயதுக்கு வரவில்லை என்ற உணர்வோடுதான் அந்த குழந்தைகளை பாடசாலைகளில் சேர்க்கிறோமே தவிர, அந்த பிள்ளைகள் விடயத்தில் நாங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவோமே, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதே, அந்த குழந்தையை சரியான வழிகாட்டலோடு படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என் தலையிலே சுமத்தாட்டப்பட்டிருக்கிற என்ற சிந்தனை அந்த சந்தர்ப்பத்திலே வருவதில்லை. அன்பான சகோதரர்களே, என்ன நடக்கிறது? நாங்கள் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை பார்ப்போம். அவ்வாறான ஒரு பாடசாலையை தெரிவு செய்ததற்கு பின்னால் அது கிறிஸ்தவ பாடசாலையாக இருந்தால், அது கிறிஸ்தவ பாடசாலைகளாக இருந்தால் அங்கே ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பார்கள், அல்லது அவர்களாக தைத்து கொடுப்பார்கள், அல்லது அவர்களுடைய ஒரு பெட்சை கொடுப்பார்கள். இதை உங்களுடைய சட்டையிலே அடித்துக் கொள்ள வேண்டும், ஷேட்டிலே கொழுவிக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் சகோதரர்களே அதிலே சிலுவை அடையாளம் இருந்து கொண்டிருக்கும். அங்கே ஒருவேளை தர்மசாஸ்திர ஒரு சின்னம் அங்கே பொறிக்கப்பட்ட ஒரு பெட்சை கொடுப்பார்கள், இதை அடித்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, இப்படி அவரவர்களுடைய மதத்துக்கு ஏற்ற முறையிலே அவர்களுடைய அந்த பாடசாலையில வெற்றிகளையோ அல்லது அவர்கள் தைத்து கொடுக்கின்ற ஆடைகளிலே சின்னங்களையோ பொறித்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து விடுவார்கள். யாருக்கும் அங்கே பேச முடியாது. தெரிவு செய்யப்பட்ட பாடசாலையிலே இந்த வெற்றி அடித்தால் என் பிள்ளையை நான் விலக்கிக் கொள்வேன் என்று யாரும் சொல்ல போவதில்லை. பரவாயில்லை, ஒரு குழந்தை தானே, ஒரு பெட்டானே என்று சொல்கிறோம். அதைத்தான் நாங்கள் சிந்திக்கிறோமே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பண்பாடு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் புரிவதில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார், லம் யகுன் யத்ருக்கு ஃபீ பைத்திஹி ஷைஅன் ஃபீஹி தஸாலீப் இல்லா நகலஹு வ ஃபீ ரிவாயத்தின் இல்லா கலபஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே சிலுவை அடையாளம் இருக்கின்ற ஏதாவது ஒன்றை கண்டுவிட்டால் நபி அவர்கள் உடனடியாக அதை அழித்து விடுவார்கள், அல்லது அப்படியே அதை வெட்டி நீக்கி விடுவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாக இருந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற ஹதீஸ்களை அடையாளமிட்டு பல உலமாக்கள், மூத்த பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இது போன்ற ஆடைகளிலே பொறிக்கப்பட்ட சின்னங்களை அடித்துக் கொண்டு பெரியவர்கள் விளையாட்டுக்காக அணியக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும் சரி, சிறுவர்களுக்கு அணியப்படக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும் இது போன்ற சிலுவைகளோ அல்லது மதம் சார்ந்த அடையாளங்களோ பொறிக்கப்பட்ட அவைகளை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அணிய கொடுப்பது ஹராமாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதுக்கு பின்னால் பார்க்கின்றோம், அந்த பாடசாலையை அடுத்த கட்டமாக அந்த குழந்தைகள் பாடசாலைக்கு அந்த மொண்டசூரிகளுக்கு சென்றதற்கு பின்னால் அங்கே காலை கீதம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள், அல்லது சில நேரங்களிலே வேறு பாடல்கள் வைத்திருப்பார்கள். இன்னும் சில நேரங்களிலே பாடசாலையை விட்டு மாணவர்கள் வெளிவதற்கு முன்னால் ஒரு கீதத்தை வைத்திருப்பார்கள். அந்த பாடல்கள் அந்தந்த மதம் சார்பான பாடல்களாக இருக்கும். கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த கொள்கை சார்ந்த பாடல்கள் இருக்கும், அவை எங்களுக்கே தெரியாது. சில நேரங்களிலே பௌத்தர்களாக இருந்தால் அவர்களுடைய மதம் சார்ந்த விடயங்கள் அங்கே சொருவப்பட்டிருக்கும், அவைகள் கூட எங்களுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாது. அதே பாடல்களை அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பொழுது வீடுகளுக்கு வந்தாலும் கூட அந்த பாடல்களை பாடமிட்டு வீட்டிலேயும் பொழுதுபோக்காக படித்துக் கொண்டிருப்பார்கள். அதையே பாடமிட்டு அந்த பிள்ளைகள் அதிலேயே மூழ்கி விடுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறான விடயங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ருபைய பின்த் முஅவ்வித் என்று சொல்கின்ற ஒரு பெண்மணி சொல்கிறார்கள், அவர்களுக்கு திருமணம் நடக்கின்ற அந்த நாளிலே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்கள் சொல்கிறார்கள், தூரமாக உட்கார்ந்திருந்தார்கள், கொஞ்சம் தூரமாக உட்கார்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே சில சிறிய பெண்மணிகள் சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய அதாவது ரபான் போன்றவற்றை அடித்துக் கொண்டு அந்த பாடல்களை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாடல்களே பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அவர்களுடைய பெற்றோருடைய தியாகங்கள், அவர்களுடைய வீரங்கள், அவர்கள் தங்களுக்கு கொடுத்த அற்புதமான அந்த பண்புகளை பற்றியெல்லாம் வரக்கூடிய வார்த்தைகளை படித்துக் கொண்டிருந்தார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த ருபையா என்று சொல்கின்ற பெண்மணி, ஒரு பெண்மணி அந்த பாடல்களோடு சேர்த்து படிக்கின்றால், வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளைக்கு நடக்கின்ற விடயங்களை கூட அறியக்கூடிய ஒரு நபி எங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை அந்த பெண் பிள்ளைகள் படிக்கின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நிறுத்தச் சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை பாடுவதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே பாடிய ஏனையவற்றை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எங்களிலே நாளைக்கு நடக்கின்றவற்றை அறியக்கூடிய ஒரு நபி அப்படி யாரும் கிடையாது என்ற அந்த ஆணித்தரமான அகீதாவுக்கு முரணான விடயத்தை அங்கே சிறுவர்களாக இருக்கின்ற சிறுமியர்களாக இருக்கின்ற பெண் பிள்ளைகள் படிக்கின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹ் தடுக்கிறார்கள் என்று சொன்னால், சின்ன உள்ளங்களிலேயே அகீதா, இஸ்லாமிய ஒழுக்கம், இஸ்லாமிய கட்டுப்பாடு, இஸ்லாமிய விழுமியங்கள் அங்கிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்ற என்னென்ன பாடசாலைகளில் நாங்கள் சேர்க்கின்றோமோ அங்கே சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அதிலே ஒன்றுதான் சில ஒழுங்குகளை வைத்திருப்பார்கள். சில பாடசாலைகளில் எலும்பி, சில பாடசாலைகளிலே அதாவது தலையை தாழ்த்தி அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். இன்னும் சில பாடசாலைகளிலே 2 கைகளையும் கூப்பி அவர்களை வணக்கம் செலுத்துவதை போன்ற வணக்கம் அங்கே செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் சிறார்கள் பெற்றோர்கள் போய் விட்டுவிட்டு வந்து விடுவார்கள். அங்கே நடக்கிறதை யாருக்கும் தெரியாது. அதே அடிப்படையிலே அந்த குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள். நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய உணர்வு மெதுவாக எடுபட்டு போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே பெரும்பாலும் அதாவது சின்ன பாட வெளிநாடுகளிலே பிளே ஸ்கூல் என்று சொல்லுவார்கள், விளையாட்டு. அவர்கள் நேரத்தை செலுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு விடயங்களையும் வைத்திருப்பார்கள். அந்த சிறுவர்களுக்கு நேரத்தை கழிப்பதற்கான பல்வேறு அதிலே ஒன்றுதான் அங்கே படங்களை கீற கொடுப்பார்கள். அந்த படங்களிலே அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய உணர்வு இல்லாததன் காரணமாக உருவப்படங்களையும் கீறுவார்கள். உருவப்படங்களுக்கு வர்ணம் தீட்டுவார்கள். உருவப்படங்களை உருவ வைப்பார்கள். கிளை போன்ற அல்லது ஸ்பஞ்ச் போன்ற அல்லது இன்னும் பல ரிஜிபோம் போன்ற ஏதாவது ஒன்றை வைத்து அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இதன் மூலமாக நீங்கள் ஒரு மாட்டை செய்ய வேண்டும், ஒரு உருவத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த நேரத்திலே குழந்தைகளுக்கு மார்க்கம் தெரியாது, குழந்தைகளுக்கு சட்டம் தெரியாது. நாங்கள் தான் அந்த பெற்றோர்கள் அந்த பாடசாலைகளை தெரிவு செய்தோம், அங்கே இஸ்லாம் கிடையாது. அந்த குழந்தைகள் அதை செய்து கொண்டிருக்கின்றன. அன்பான சோழே, சாதாரணமான விடயம் அல்ல. உருவங்களை அமைப்பதென்பது கிளை போன்ற அல்லது ரிஜிஃபோம் போன்ற பொருட்கள் மூலமாக உருவங்களை அமைப்பதென்பது மார்க்க ரீதியான என்ன சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சயீத் இப்னு அபுல் ஹசன் என்று சொல்கின்றவர்கள் சொல்கிறார்கள், குந்து இந்த இப்னு அப்பாஸ், நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இருந்தேன். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வருகிறார். ரசூலுல்லாஹ் அதாவது அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து அந்த இடத்திலே சொல்கிறார், இன்னி இன்சானுன் இன்னமா மஈஷதி மின் சன்அத் யதி. சகோதரரே, நான் ஒரு மனிதன், ஏந்த தொழில் சில பொருட்களை உருவமைத்து அதன் மூலமாக நான் தொழில் செய்கிறேன், விற்பனை செய்து என் வாழ்க்கையை அப்படித்தான் ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், சில உருவப்படங்களை காட்டி சொல்கிறார், வஇன்னி அஸ்னஉ ஹாதிஹி தஸாவீர், நான் இந்த உருவங்களை எல்லாம் என் கையினால் செய்து நான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிய பொழுது
ஃபகால இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்கள் உடனடியாக சொல்கிறார்கள், லா உஹத்திசுக இல்லா மா சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். இப்னு அப்பாஸ் தலை சிறந்த அறிவாளி, சஹாபாக்களுக்கு மத்தியிலே சிறந்த ஒரு அறிவாளி. அவர் சொன்னாலே போதும், அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனாலும் கூட சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதைத்தான் நான் கேட்டுச் சொல்கிறேன், என்னுடைய கருத்தை சொல்லவில்லை. சொல்லிவிட்டு அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், மன் சவ்வர சூரத்தன் ஃபைன்னல்லாஹ முஅஸ்ஸிபுஹு ஹத்தா யன்ஃபுஹ ஃபீஹா ரூஹ் வலைஸ பினாஃபிகின் ஃபீஹா அபதா. யாராவது ஒரு உருவத்தை சமைக்கிறான் என்று சொன்னால், அந்த உருவத்தை உருவாக்கி விட்டான் என்று சொன்னால், நிச்சயமாக நாளைய மறுமையில் அல்லாஹ் அவனை தண்டித்துக் கொண்டே இருப்பான். அவனுக்கு கடுமையான வேதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் என்று சொன்னால், அவன் அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கும் வரைக்கும் அவனுக்கு வேதனை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் அந்த மனிதத்திலே சொல்கிறார்கள், யாராலும் உயிர் கொடுக்க முடியாது. யாருக்கு உயிர் கொடுக்க முடியும்? உயிர் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹ் வேதனை செய்து கொண்டே இருப்பான் என்று சொல்ல, ஃபரபர் ரஜுலு ரப்வதன் ஷதீதத்துன் வஸ்வர்ர வஜ்ஹு. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே வந்த மனிதர் முகம் மஞ்சளித்து அப்படியே நடுக்கம் பிடித்து அவர் தன்னையே பார்த்துக் கொள்கிறார். நான் செய்கின்ற இந்த வேலை எந்த அளவுக்கு மோசமானது என்று உணர்கிறார். அந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், வைஹக் இன் அபைத இல்லா அன் தஸ்னா ஃபஅலைக பிஹாதா ஷஜர் குல்லி ஷைஇன் லைஸ ஃபீஹி ரூஹ். சொல்லிக் கொடுக்கிறார்கள், உங்களுக்கு கேடுதான், நீங்கள் இதை விட்டுவிட்டு உங்களுக்கு கட்டாயமாக உருவங்கள் சமைத்து விற்பனை செய்வதுதான் தொழிலாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற மரத்தை செய்யுங்கள், இது போன்ற உயிரற்ற பொருட்களை நீங்கள் வைத்து அந்த அதாவது உருவங்களை அமைத்து நீங்கள் விற்பனை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே சின்ன வயதிலேயே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இந்த உருவங்கள் அமைக்கக்கூடிய, உருவங்களோடு தொடர்புள்ள அந்த பொருட்களை செய்யக்கூடிய விடயங்களை, அதே போன்று உருவங்களுக்கு நிறம் தீட்டக்கூடிய, உருவங்களை வரையக்கூடிய அந்த குழந்தைகளுக்குரிய பாடசாலைகளை நாங்கள் சேர்த்து அதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு தவறான வழிகாட்டல்களை தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவருடைய கல்வியிலே ஒரு பொழுதும் பரக்கத்தை வைக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த அன்பால் சோலே பாடசாலை முடிந்து அந்த குழந்தைகள் வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் அந்த குழந்தைகளுக்கு இன்றைய காலத்தில் என்ன செய்கிறார்கள் சொன்னால், பல பெற்றோர்கள் முறையிடுகிறார்கள், எங்களுடைய குழந்தைகள் மொபைல் போனோடு ஸ்மார்ட் போனோடு எடிட்டாக இருக்கின்றார், ஏதாவது என்று சொல்லுங்கள், அந்த பிள்ளைக்கு வழிகாட்டுங்கள் என்று சொன்னால் நாங்கள் வழிகாட்ட வேண்டியவர்கள், பெற்றோர்கள் வழிகாட்ட வேண்டியவர்கள். குழந்தைகள் சாப்பிடுவதில்லை என்று சொல்கிறார்கள், குழந்தைகள் போன் இல்லாவிட்டால் படிப்பதில்லை என்று சொல்கிறார்கள், அழுகிறார்கள், அடம் பிடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? அந்த குழந்தைகளுக்கு என்ன முறையிலே அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு அதுவிடத்திலே கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை தவறவிட்டு விட்டார். குழந்தைகள் தானே நாளடைவில் விட்டுவிட்டு போயிடும் என்ற ஒரு காரத்தை அதாவது சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே போனோடு தொடர்பு ஏற்படுத்தி விட்டார்கள். அதன் காரணமாக இன்னும் சில இடங்களில் பார்க்கிறோம், டிவிகளை போட்டு கொடுத்து விடுவார்கள். மிகவும் டயர்டோடு வந்திருக்கிறார், அதாவது கார்ட்டூன்களை பார்த்து கொண்டு, சீரியல் கதைகளை பார்த்து கொண்டு, அப்படியே அந்த சின்ன வயதிலேயே தவறான வழிகாட்டல் மூலமாக அந்த பெற்றோர் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் தெரியாதவர்களை போன்று எம்முடைய சிறுவர்கள் தானே என்று இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான தவறுகளை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே பாடசாலை பருவம் என்பது அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு கூற வேண்டிய ஒரு முக்கியமான பருவம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வ இன்ன லிவலதிக அலைக ஹக்கா, உன் குழந்தைக்கு நீ செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது, அந்த பொறுப்புகளை பேணி செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பிள்ளை அது வளர்ந்துவிடும், அதை நாங்கள் இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று நாங்களாக நினைத்த விதத்திலே வளர்க்க முடியாது.
மார்க்கம் சொல்லுகின்ற முறையிலே தான் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே நடந்த ஏராளமான சம்பவங்களை எங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். அன்பார்ந்த சொல்லு, குழந்தை பருவத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய ஒழுக்கங்கள், வார்த்தைகள் என்னென்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சோழே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், அடுத்ததாக இந்த மொண்டசரிகளிலே, இந்த சிறுவர் பாடசாலைகளிலே இன்னும் எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவற்றையெல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ செய்துதான் ஆக வேண்டும். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பான் சோழே, வருடத்திலே எத்தனையோ பங்கன்கள், கொன்சர்ட் என்றுவார்கள், ஸ்போர்ட் மீட் என்றுவார்கள், மார்க்கெட் டே, அதாவது போல இப்படியான பல வைபவங்களை பற்றி பட்டம் விடக்கூடிய நிகழ்ச்சி என்று வைக்கிறார்கள். ஏராளமான விடயங்களை வைக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு சம்பந்தமே கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தால், இந்த சந்தை பொல டே என்று சொல்லுவார்கள். அந்த நாளிலே யார் விற்பனை செய்வது? விற்பனை செய்யக்கூடிய முறைகளை அந்த 3-4 வருடங்கள் இருக்கின்ற பிள்ளைக்கு படித்துக் கொடுப்பதால் என்ன லாபம் இருக்கிறது? அதை வைத்து அந்த பிள்ளை நாளைக்கு வியாபாரியாக போகிறாரா? அன்பார்ந்த சோழே, ஏதோ எங்களுடைய கண்ணுக்கு கட்டப்பட்ட ஒரு வித்தைகளை போன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சோழே, அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் வைக்கிறார்கள். பேர்த்டே, அங்கே படிக்கின்ற மாணவிகளுடைய பிறந்த நாள் வந்துவிட்டால் அவர்கள் அந்த மாணவருடைய வீட்டில் இருந்து ஏதாவது பொருட்களை கொண்டு வந்து அங்கே பேர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கலாச்சார நிகழ்ச்சிகளாக கிறிஸ்துமஸ் வந்துவிட்டால் அங்கே அந்நியர்களும் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக முஸ்லிம் மாணவ மாணவிகள் அதே போன்று மாற்று மத எல்லோருமாக கலந்து அங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியை வைக்கிறார். அதிலே கலந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பௌத்தர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய பாடசாலையாக இருந்தால் அங்கே வெசாக் நிகழ்ச்சியை வைக்கிறார்கள், வெசக் நாளிலே. அதே போன்று பார்க்கின்றோம், ஏனைய அதாவது ஓர்து சபை என்று வைக்கிறார்கள். இன்னும் பல பாடத்தை வைக்கிறார்கள். அன்பார்ந்த சோழே, எந்த பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, இப்படியான தவறான விடயங்களை வைக்கிறார்கள். இவைகளிலே நிறைய பிழைகள் இருந்து கொண்டிருக்கின்றன சகோதரர்களே. இந்த ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்காக வேண்டியும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்காக வேண்டியும் ஏராளமான பணங்கள் கரைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பெற்றோர்களும் அங்கே கொண்டு போய் சேர்த்ததற்காக வேண்டி, அந்த கான்சர்ட்டுக்காக வேண்டி, ஸ்போர்ட் மீட்டுக்காக வேண்டி, இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி ஆடை வேறாக தைக்க வேண்டும். அதற்காக பல ஆயிரங்கள் செலவழிக்க வேண்டும். அப்படியான அதாவது வீண் விரயத்துக்காக வேண்டி நிறைய செலவு செய்ய வேண்டிய பாடசாலைகளாகத்தான் இன்றைய சிறுவர் பாடசாலை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை சாதாரணமான மக்களாக சொல்லவில்லை. இன்னல் முபஸ்ஸிரீன கானூ, வீண் விரயம் அப்படிப்பட்ட மோசமான விடயங்களை அந்த இளம் சிறார்கள் மூலமாக செயலாற்றக்கூடிய பாடசாலைகளாகத்தான் இன்றைய இந்த பாலர் பாடசாலை இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அன்பார்ந்த சோழரை நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடக்கின்ற நேரத்திலே அல்லது நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் முன்னேற்பாடுகள் செய்யப்படக்கூடிய நேரத்திலே குடும்பமே அங்கே போய்விடுகிறார். ஆண்கள் பெண்கள் என்ற மகரம் வேறுபாடு கிடையாது. அங்கே யுவதிகளும் வாலிபர்களுமாக வந்து அங்கே வேலைகளை செய்கிறார்கள், கூடாரங்களை கட்டுகிறார்கள். எல்லோரும் இரண்டரை கலந்து அங்கே மார்க்கமும் தெரியாது, ஒழுக்கமும் தெரியாது, யார் யாருக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று தெரியாது. எல்லாம் இரண்டரை கலந்து ஏதோ பிள்ளை படிக்க வேண்டும், 3-4 வயதில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளை அவன் படித்து விட்டால் சரி என்ற ஒரு சிந்தனை போக்கோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். யாரிடத்திலே சொல்வது சகோதரர்களே? யாரிடத்திலே இந்த கேவலத்தை சொல்வது? இன்று முஸ்லிம் பாடசாலைகள் என்ற இடங்களிலே கூட இந்த மார்க்கெட் டேயிலே எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ பேர்கள் ஆண்களும் பெண்களுமாக ஒன்றாக கலந்து அங்கே இருக்கின்ற காட்சிகளை சர்வசாதாரணமாக பார்க்கலாம். யாரிடத்திலேயும் பேச முடியாது. இப்படியான நிலைமையில் தான் இன்றைய பாலர் பாடசாலைகளுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல சோதர்களே, வாலிபர்களும் யுவதிகளும் அப்படியான இடத்துக்கு படை போட்டு வந்து விடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அந்த நிகழ்ச்சிகளிலே அதாவது சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் என்று வைத்துக் கொண்டால் அவற்றை கொண்டு போய் வைப்பது எல்லோருக்கும் பொருத்தமான பாடசாலைக்குள்ளே நடத்துவதில்லை.
அந்த குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு என்று வைத்தால் அதை அந்தந்த பாடசாலைகளுக்குள்ளே வைக்கலாம். இல்லை, வைக்கவே மாட்டார்கள். எங்கே வைப்பார்கள்? பெரியோர் மகிழ வேண்டும், அதை நாங்கள் எங்களுடைய பாடசாலையுடைய அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக வேண்டி பல அதற்கான பல ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். அதை பேஸ்புக்கிலையும் அங்கேயும் இங்கேயும் தொடர்பு சாதனங்களிலே பரவச் செய்து அதன் மூலம் அவர்கள் சொந்த லாபத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். தவிர மாணவர்களுக்கு அவசியமில்லாத, சிறுவர்களுக்கு அவசியமில்லாத எத்தனையோ இப்படியான விடயங்களை செய்துதான் இந்த பாடசாலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நாங்கள் எப்படியான பாடசாலைகளை தெரிவு செய்ய வேண்டும், நாங்கள் முஸ்லிம் பாடசாலைகளை தெரிவு செய்வதற்கு முன்னால் இஸ்லாமிய பாடசாலைகள் இருக்கின்றனவா என்பதை பார்க்க வேண்டும். முஸ்லிம் பாடசாலைகள் அல்ல, நான் சொல்வது இஸ்லாமிய பாடசாலைகள் இருக்கின்றனவா. இஸ்லாமிய அந்த மார்க்க கூட பல சந்தர்ப்பங்களிலே ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ற வேடங்களை மாற்றி அணிவித்து அழகு பார்ப்பார்கள். இவைகள் எல்லாமே மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட விடயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு வசனத்தை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கேட்கிறான். ஒவ்வொரு அல்லாஹ்வின் படைப்பினங்களான ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? உங்களை நான் வீணாக, தேவையில்லாமல், அவசியமில்லாமல் படைத்தேன் என்று நினைத்துக் கொள்கிறீர்களா? தேவையில்லாமல் படைத்தேன் நினைக்கிறீங்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்க எங்கள்கிட்ட மறுபடியும் மீட்டு கொண்டு வரப்பட மாட்டீர்களா? அப்படித்தான் நினைக்கின்றீர்களா என்று எங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பல இஸ்லாமிய ஒழுக்கங்களை குழந்தைகளாகவே சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே உட்கார்ந்து சாப்பிடுகின்ற அளவுக்கு மிகச்சிறிய ஒரு சிறுவர் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே இருந்து சாப்பிடும் பொழுது சம்மில்லா என்று சொன்னார்கள். நீங்கள் பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். வலது கையால் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு சிறுவராக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கடமைகளை, அல்லாஹ் ஹலாலாக்கியவைகளை ஹலாலாக, அல்லாஹ் தடுத்தவைகளை தடுத்த முறையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால்தான் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று பெரியவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் சின்ன பிள்ளையா இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள். கேட்பதா இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற உன்னதமான அகீதாவை படித்துக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எம்மாத்திரம் சோதர்கள். எனவே நாங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர்கள். நபி அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொன்னார்கள், பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கின்ற பொழுது இயற்கையான நல்ல சிந்தனையோடு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை புரியக்கூடிய அந்த சிந்தனையோடு தான் அல்லாஹ் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்க செய்கிறார். ஆனால் நாளடைவில் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்கள் இயல்பாகவே சத்தியத்தை ஏற்றி உண்மையின் பக்கம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கிறார்கள் என்பதை நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் மாத்திரமல்ல, இது ஏதோ பாடசாலை, அவர்களுடைய பாடசாலைகளில் நடக்கின்ற ஒரு சில விடயங்களை மாத்திரம் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டினேன். ஆனாலும் கூட இதை தாண்டி இன்று பாடசாலைகள், மேற்படிப்புகள், கல்வி கூடங்களில் நடக்கின்ற ஏராளமான தவறுகள் உண்மையிலே தெரியாமலோ தெரிந்தோ மக்களுக்கு மத்தியிலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவைகளையும் நாங்கள் அறிந்து எம்மை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் அவனுக்கு பொருத்தமான முறையில் நடந்து இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் கூடிய நல்லவர்களாக எங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பாயாக.
பலஸ்தீனத்திலே காசாவிலே இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. அவர்களிலே மௌத்தானவர்களுக்கு ஷஹீதான அந்தஸ்தை கொடுப்பாயாக. அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லில் முஸ்லிமீன அஜ்மாயின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.